கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளோட பேசும்படியாக கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீ பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. வார்த்தை பேசுகிறீங்களா நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாள் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலாம் என்று வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்கள் ஆண்டவருக்கு பயந்து, நீதிமான்கள்னால் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க. அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு என்னன்னு அவங்க நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்குது. இக்கட்டு காலங்கள் உண்டு. அந்த இக்கட்டு காலத்தில் அவரே தான் அவங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பயணம் சென்று கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த பயணம் நிறையா ஊர்கள் வரும். ஆனால் நம்ம போய் இறங்க போகிற ஊர் என்ன ஊருன்னா பரலோக ராஜ்யம். அப்போ நிறைய ஸ்டாப் இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், வரும். ஆனால் வேதம் கூறுது வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம். நிறைய இக்கட்டுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஆண்டவர் தான் அடைக்கலாம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம். அப்போ இக்கட்டு காலம் ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இக்கட்டு காலம் உண்டு. அந்த இக்கட்டு காலத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரை என்ன செய்யணும், இறுக பற்றிக்கொள்ளணும். 40ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு நினச்ச மாட்டார், விடமாட்டார். துன்மார்க்குடைய கைக்கு நினச்சிவார், தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கம் உண்டு. நீதிமானுக்கு முன்னால் துன்மார்க்கம் இருப்பான். துன்மார்க்கம் இல்லாமலாம் இருக்கவே மாட்டான். துன்மார்க்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு துன்மார்க்கம் உடனே தலை தூக்கி நிற்பான் பிசாசு. யார் மூலியமாவது அவங்க சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான், அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். அந்த துன்மார்க்கம் நினச்சிங்கன்னா ஒரு ஆளே நினச்சிவான் ஒளிந்து போவான்னு தான் வசனம் போட்டிருக்கு. 36ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாக இருந்தான். தனக்கேற்ற மரத்தில் என்னச்சுன்னா, தனக்கேற்ற ஒரு நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் அவன் என்னச்சா தலைத்திருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். துன்மார்க்கன்னு ஒளிந்து போவான். அதனால் நீங்கள் துன்மார்க்கனை குறித்து, ஆண்டவரே இந்த துன்மார்க்கனை வச்சு எனக்கு பிரச்சனையாக இருக்குது நினைக்காதீங்க. துன்மார்க்கன்னு ஒரு நினச்சிவான், ஒளிந்து போவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பயந்து நடந்து அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒருத்தங்க தடியாக நிற்காங்கன்னா அவங்க தான் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் நினச்சானா ஒரு ஆள் அழிஞ்சு போயிடான்னு போட்டிருக்கு. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். 35ஆம் வசனம், 37ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம். அப்போ கொடிய பலவந்தன் அந்த துன்மார்க்கன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சையான மரத்துக்குள்ளே இருச்சுவானா இருப்பானா. ஆனால் வேதம் கூறுகிறது 36ஆம் வசனத்தில், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. துன்மார்க்கம் ஒரு நாள் நின்றுக்கிட்டு தான் இருப்பான். பாதியில் துன்மார்க்கம் இல்லாமலாம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆண்டவருக்கு எவ்வளோ, ஆண்டவர் இயேசப்பா பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். ஆனால் அவர் சுற்றி அவருக்கு விரோதமாக எழும்பினவங்க தான் நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் அலைஞ்சாங்க. இயேசப்பாவுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே தான் வந்தாங்க. அவர் எவ்வளோ வாட்டி அவரை அடித்தாங்க இயேசப்பாவை. என்னன்னா பிசாசு சுற்றி தான் வந்தான். தாளை குதியுங்கிறான், இதெல்லாம் உமக்கு தருமே அப்படிங்கிறான். சாத்தா சுற்றி வந்துக்கிட்டு தான் கடிச்ச மனுஷங்களே எழுப்பி விட்டான். அவர் எந்த இடத்துல போய் நன்மை செய்தாலும் அது குற்றம் கண்டுபிடிச்சி குறை பேசுறதுக்கு ஒரு துன்மார்க்கு அங்கே இருப்பான். நான் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டுடைய பிள்ளைகளாக நான் இருக்கேன். எனக்கு எடுத்து நிறைய பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனை. ஆண்டவர் உண்டு பண்ண ஆளை தான், அவன் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருப்பான். ஐயா இவங்க கிறிஸ்தவங்க தானே எனக்குள்ள பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவீங்க, நீங்கள் நினைப்பீங்க. அவங்கள தான் நிற்பான். அதனால் நீங்கள் கலங்காதீங்க.
கலங்காமல் தேவ பிள்ளைகளே யாராக தெரிஞ்சுதான் இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. நம்மளுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் தான் வரும். நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ரட்சித்திருக்கிறனால இவ்வளோ பிரச்சனை. சாத்தான் செஞ்சுட்டான், யாரையாவது துன்மார்க்கனை அனுப்பி 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 கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக விடாதபடி, ஆண்டோடைய வேலை செய்ய விடாதபடி அவன் தடை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்கவே செய்யுங்க. நமக்கு முன்னால் இருக்கிற நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு போகணும். நமக்கு முன்னால் இருக்கிற ஏசப்பா மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அப்படிதான் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சுற்றி சுற்றி நிற்பான். அந்த உலகம் வந்து துன்மார்க்க கையில் கொடுத்துருக்கனால சுற்றி சுற்றி பிசாசு என்ன செஞ்சுருப்பான், நின்றுக்கிட்டே தான் இருப்பான். எங்கே நிற்கான் எது நிற்காம அது நமக்கு தேவையே இல்லை. எங்கே நின்னானே எங்கே போனால் நமக்கு என்ன, நமக்கு ஏசப்பா எங்கே இருக்காருன்னு பார்த்து போய்கிட்டு இருக்காண்டிதான். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தீர், அந்த மனசனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துருந்தீங்கன்னா அந்த மனசுக்கு சமாதானம் உண்டு. உத்தமனாக இருக்கணும், தான் வழியில் செம்மையாக நடக்கணும். அந்த அவங்களுக்கு வந்து என்னென்னா சமாதானம் உண்டுன்னு தான் போட்டிருக்கு 37ஆம் வசனத்தில். அன்பு தேவ பிள்ளைய வசனம் தான் நமக்கு வந்து வசனத்தை தான் நம்ம போதிக்கிறோம். நம்ம வந்து உள்ளேருந்து எதையும் எடுத்து நம்ம சொல்லலை. வசனத்தில் இப்படி இருக்குது. துன்மார்க்கன் இருக்கா, நீதிமான் இருக்கான்னு தான் சொல்லியிருக்கிறார். இப்போ நீதிமான் என்ன செய்தான், நீதிமான நீதிமான் எப்படி நடந்தான் பார்த்து நம்ம நடக்க வேண்டியதான். துன்மார்க்கம் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கவே வேண்டாம். அதை அந்த துன்மார்க்கம் செய்கிற எல்லாம் இருக்கும். என்ன இருக்கும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அட்டூழியங்கள் இருக்கும். அந்த அட்டூழியங்கள்னால் அட்டு பிடிச்ச ஒளியும், அவங்க அட்டூழியங்கள் தான். அது உண்மை இருக்காது. வாயில் வர பூரா பொய்யாக தான் இருக்கும். துன்மார்க்க வாயில் என்ன வரும், பொய் தான் வரும். வாயில் உண்மையே இருக்காது. அட்டை புழுவான். அது அப்போது பொய்யான காரியங்களை பேசிக்கிட்டே அலைவான். சாசு பொய்யன் தானே, பொய்க்கு பிதாவும் தானே இருக்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் துன்மார்க்கனை நினச்சிக்கூடாது, பார்க்கவே கூடாது. துன்மார்க்கனை வந்து நம்ம கண்டுக்கிடவே கூடாது. ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்களேன், அவன் இல்லை, அவனை தேடினா அவனை காணப்படலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் 36ஆம் வசனத்தில். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆனால் ரட்சிப்புக்கு அர்த்தம் ரட்சிப்பை தான் பெற்றுக்கொள்ளுமே தவிர நம்ம வந்து துன்மார்க்கங்களை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு ஐயோ துன்மார்க்கம் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு கொஞ்சம் ஒன்றுமே வேண்டாம். நம்மளுடைய எல்லா எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அதுதான் நீங்கள் கர்த்தர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதம். அவரோடு இணைஞ்சி இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் நிறைய துன்மார்க்கம் நிறைய குடும்பத்தை கெடுத்துட்டு அலைகிறான். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்களை ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி ஏமாற்றி சொத்தை பிடிங்கிட்டு இல்லை அப்படி இப்படி சொல்லி கொன்று போட்டு போயிடுறான் துன்மார்க்கன். தேவ பிள்ளைகளை யாராக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தால் தான் நீதிமான்கள். நீங்கள் கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ, ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கேட்டு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் நீதிமான். ஏசப்பாக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் துன்மார்க்கம்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மாம்ச விரும்புகிறபடி போனோம்னா வேதம் கூறுகிற மாம்ச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தனையோ நித்திய ஜீவன். அப்போ மாம்சம் விரும்பினபடி போய்கிட்டு தான் அது என்னது, அது மரணம்தான். மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அது மரண வழி. மனிதன் செம்மையாக ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறான்னா, அவனுக்கு பிடிச்ச வழியில் போய்கிட்டு இருக்கான்னா அது மரண வழின்னு தான் போட்டிருக்கு. வேதம் கூறுகிறது உன் நிலைமைகள் என் நிலைமைகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக தெரிஞ்சிருந்தான் கர்த்தருடைய வழியில் நடந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் விரும்பினபடி மாம்சம் விரும்பினபடி ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ போய்கிட்டு இருந்தால் நித்திய அக்னியில் கொண்டு தள்ளப்படுவாங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு. அதான் கையில் பைபிளில் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். நீங்கள் என்ன செய்யுங்க, கையில் எடுத்துக்கோங்க, வசனத்தை என்ன செய்யுங்க, எடுத்து என்ன செய்யுங்க, போதிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனத்தை என்ன நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரிதான் தேவனுடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் ஆசீர்வாதம் தவிர துன்மார்க்கன் விரும்புகிறபடின்னா உலகத்துக்குள்ளே கிடைக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை பற்றி தெரியாதவன், தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சும் தெரியாத போல் நடிக்கிறவன், இவங்க எல்லாமே துன்மார்க்கன் தான்.
அவன் எப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தட்டலான்ட்டு அலைவான். சாசுன்னு நினச்சிவான்னா தேவராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகளை தடை பண்ணுறவன் தான். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தால் செஞ்சுதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாதுன்னா சங்கீதம் 1 போட்டிருக்கு. நீ துன்மார்க்குடைய வழியில் நடவாதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதபடி, பரியாச கருத்தில் உட்காராதபடி. இப்போ அவங்க உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, அவங்க நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது. பேசுகிற வார்த்தை முதல்ல வாயில் வர வார்த்தை உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். பொய்யான வார்த்தை வருதுன்னு ஒரு மனிதனுக்கு தெரியாமே வெளியே வார்த்தை வரும். அப்போ பேசுகிற வார்த்தைலாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொய்யினா இப்போ நீ யாருன்னு கேட்டால் துன்மார்க்கன் தான் சொல்லுங்கள். நீ துன்மார்க்கன், பொய்யான காரியத்தை பேசுறியா, துன்மார்க்கன் தான் நீ சொல்லுங்கள். தேவனுக்கு பயந்து நடந்தால், தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவங்க தான் நீதிமான். நீங்கள் நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா நிறைய துன்மார்க்கன் யார், நீதிமான் யாருங்கிறது நீதிமொழிகளில் போட்டிருக்கோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தே தான் தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தை கேட்டு வாங்கணும்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஞானத்தை கேட்டு வாங்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 5 போட்டிருக்கு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாருக்கு பட்சபாதம் இல்லாதபடி கொடுக்குற தேவன் நம் தேவன். ஞானத்தை கேட்டு வாங்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். ஞானத்தை நீங்கள் கேட்டு வாங்கணும். தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விவேகத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே நான் எனக்கு ஞானத்தை தாருன்னு கேளுங்க. அது போட்டிருக்கு பாருங்கள். நீதிமொழி 2 அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்கள். நான் அது 2 அதிகாரம் 2 நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிமொழிகள் 2 அதிகாரம். நீ ஆண்டுட்டு என்ன செய்யணும், கேட்கணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். வெள்ளியை போல நாடணுமா ஞானத்தை நீ வான்னு சொல்லி கூப்பிடணுமா. புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமா. எனக்கு புத்தி வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணுமா. ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணுமா. பைபிளில் தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன குறையோ அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆண்டவர் கேட்க மாட்டேன், இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஏசப்பா பிள்ளைங்க யாராக இருந்தாங்க தான் எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஞானமற்று நடக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தரணும், ஞானத்தை தருவார். புத்தியை தாங்க ஆண்டவரேன்னா புத்தியை தருவார். ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எலும்பு ஆசைப்படுறான், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து நிறுத்துவான்றதே ஆண்டவர் கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து நிறுத்துவார். அதானே கேட்கிங்க, நல்லது தானே கேட்கிங்க. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நான் நீதிமானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். கையில் பைபிளை எடுத்துக்கிட்டு ஏசப்பாவை ஏமாற்றக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி தான் கையில் பைபிள் எடுத்து நினச்சக்கூடாது. ஏசப்பாவை ஏமாற்றவே கூடாது. அவர் ஏமாந்து போகிற தேவனா இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தூதன் பாளையம் வரைக்கும் பாதுகாக்காராம். சங்கீதம் 34. ஆனால் தேவ பிள்ளைகளாக யாராஞ்சு தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்பி சூழம் பாளையம் வரைக்கும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருந்தாலும் அவைகளெல்லாம் அவர் வந்து நின்று விடுவிப்பாராம் ஆண்டவர். தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுக்கு பயந்து நடங்க. நீதிமானான்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. நான் நீதிமானாக இருக்கணான்னு சொல்லி பாருங்க. நீதிமானாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டுன்னு வேதம் கூறுகிறது. நீதிமொழி 12 அதிகாரத்தில் 28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்படிதான் போட்டிருக்கு. அந்த பாதையில் மரணம் இல்லை. வேற எங்க உலகத்தின் பார்வைக்கு மறைச்சிருந்தான்னு கூட உள்ளே இருக்கிற ஜீவன் நினச்சிங்க அது அப்படியே உயிர் நேர ஆண்டவர் கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட பேர் அது. அந்த ஜீவனுக்கு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஆத்மா நேரம் ஆண்டுட்டு போயிடும். அதுக்கு மரணம் கிடையாது. அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம நினைச்சிடலாம். அதுவும் நீ ஆண்டதுக்கு பயந்து நடந்தால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடும்.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துன்மார்க்கமான காரியங்களை செய்துக்கிட்டு தான் அக்கினியில் தள்ளப்படும் போடுது. அப்போ அந்த ஆத்மாவை உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆத்மாவை பத்திரப்படுத்தணும். இது நாள் வரைக்கும் உன்னை அந்த சுமந்து வருது. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஆத்மாவை பத்திரப்படுத்தணும். அந்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்தில் கூட சேர்க்கணும். ஆவி தேவன் கொடுத்தது ஆவி ஆண்டர்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு ஆத்மா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆத்மாவை எவ்வளோ பத்திரப்படுத்தணும். உலகத்தில் இருந்து நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம்னா தேவன் பிள்ளைகளாகி நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மாவை பத்திரப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கணும். மனம் விரும்பினபடி மாம்சம் விரும்பினபடி சிந்தனை வந்தபடி பிசாசு என்னெல்லாம் செய்யறான்னு அவனுக்கு பின்னால் தவையில் போட்டுக்கிட்டே போனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி தான். ஞானமாக ஆண்டுட்டு கேளுங்க, ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், விவேகத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தாவீது என்ன செஞ்சாரா? தாவீது எல்லாவற்றையும் புத்திமானாக நடந்தான்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லாத்தையும் புத்திமானாக நடந்தான். ஆண்டவர் அறிகிற அறிவுனால் நிரப்பப்பட்டிருந்தான் தாவீது. ஒவ்வொரு காரியத்தில் செய்கிற காரியத்தில் மன்னிப்பு அடிக்கடி கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? நீர் நொறுக்கின எலும்புகள் இதை கழிவுற பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லுவான். ஒரு தப்பு பண்ணதுனால நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுற ஆண்டவர் அந்த சமாதானத்தை எடுத்துட்டார், சந்தோஷத்தை எடுத்துட்டாரு தாவீதுட்ட. அப்போ அவன் சொல்லுவான், அப்படி ஈசோப்பினால இன்னை கழுவுங்க, ரத்தத்தால் இன்னை கழுவுங்க, நீர் நொறுக்கின எலும்புகளை கழிவுற பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவான். இப்படி சமூகத்தை விட்டு நீ தள்ளிடாதையும்பான். இந்த ரட்சிப்பையும் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரையும் கேட்பான். உற்சாகமான ஆவியை தாங்கிட்டு செய்யும் ஆண்டவரையும் கேட்டு பெற்றுக்கொண்டவர் தான் தாவீது. நீ நொறுங்குட இருதயத்தையும் நறுங்குண்ட இருத்தையும் புறக்கணியாத தேவன் சொல்லுவார் சங்கீதம் 51. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். சாத்தான் காட்டுற வழியில் போய்கிட்டே இருந்தாச்சுன்னா நித்திய காலமாக அக்னியில் கூட தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான். அக்னியில் துன்மார்க்கம் போய் விழுறான்னா அந்த இடத்துல போய் அவன் அக்னியில் போய் தட்டனா அப்போ இருக்கிறவங்களும் நல்ல பதியில் நடத்தையும் விட மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டருக்கு பயந்து நடங்க, ஆண்டருக்கு பயந்து நடங்க. தேவன் நம்மளுக்கு உண்டென்று நம்ம அறியணும். தேவனை அறிகிற அறிவுனால் நிரப்பப்படணும். கேளுங்க, ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவுனால் நிரப்பும் ஆண்டவரேன்னு கேளுங்க. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான். உண்மை அறிகணும் பண்ணான்னு உண்மை மேலே நான் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நிரப்பும் ஆண்டவரே, ஆவி ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அதான் ஆண்டு தருவார், ஆவி ஊற்றுவார். அது பார்க்குறாரு. நன்மை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அவன் நன்மை செய்கிற ஒருத்தரும் இல்லைங்கிறார். என்னத்தை செய்தான் சரிதான். தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் அவர் நம்ம கூட தான் வர்றார். நீ போகும் இடம்லாம் அவன் தேவநாயகத்தை உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட தான் இருக்கிறார். தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான். நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் ஏசப்பா துக்கப்படுத்தாதீங்க. உலகத்தில் வந்து நம்ம மீட்டெடுக்க தான் ஏசப்பா இருந்தாங்க. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. பேர்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டா ஆண்டவர் வந்துடுவார், விடுதலை பண்ணிடுவார். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்காரு. ஆண்டவரே நீர் இறங்கும்னு சொல்லிச்சா அவர் இறங்குவார். ஒரு மனம் திரும்புதல் எதிர்பார்க்கார் ஆண்டவர். எல்லா மக்கள் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் பெற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தான் தேவனுக்கு பயந்து நடங்க, தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி நடங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அது மாத்திரம் செய்யுங்க. நம்ம மனம் விரும்பினபடி செய்யாதீங்க. ஏன் இப்படி பிரச்சனை, எனக்கே இந்த போராட்டம், அப்போ நம்மகிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானித்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாத ஆளுக்கு யாரும் கிடையாது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை போராட்டத்தில் கர்த்தர் நம்மளோட கூட துணை நிற்பார். தேவனுடைய பிள்ளைகளாக யாராக தெரிஞ்சிடறான். நம்ம வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்புங்கள் சொல்கிறது பாரு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்பணும், ஏசப்பா பிள்ளைகள் மனம் திரும்பணும்.
இன்றைக்கி எல்லாம் பீடிகளை குடிக்கிறது, சிகரெட்டுகளை குடிக்கிறது, மதுபானங்களை ஊற்றுறது, இப்படிலாம் பலவித பாவத்தில் சிக்கி கிடந்து தேவநாமத்தை தூசிக்கிற துன்மார்க்கர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த துன்மார்க்கனுடைய காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் மாறுங்க, தேவனத்தில் கேளுங்க, ஆண்டவர் மாற்றுவார். எந்த காரியத்தில் விடுதலை பெற முடியலையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஒரு நாள் கேட்டேன், 2 நாள் கேட்டேன், 3 நாள் கேட்டேன்னு இருக்காதீங்க. வருஷக்கணக்காக ஆகும் விடுதலை ஆகிறதுக்கு. தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட கிருபையை பாக்கியத்தை கர்த்தர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.